கார்த்தி தீபா சீரில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கார்த்தி வந்து அதிரடியாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்னது தீபாட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறது ஒன்றும் புரியலையே, கையில் வேறு காயம் பட்டிருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப கேஷுவலாக வராங்க. என்னது கையில் கர்ச்சிப் கட்டியிருக்கீங்க? இல்லை எனக்கு கையில் இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் மேடம் தான் கட்டி விட்டாங்க. எந்த மேடம் கட்டி விட்டாங்க? நம்ம ரம்யா மேடம் தான். ஓ, ஓனரே இது மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அவங்க தான் வந்து கர்ச்சிப்பு கட்டி விட்றாங்கண்ணா, நீங்களும் காட்டிகிட்டு இருக்கீங்க. பின்ன கட்டுறவங்கள இது மாதிரி கட்டாதீங்க நான் சொல்ல முடியும். அது மேனஸாக இருக்குது. அதில் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, ஆனால் மற்றவங்களாம் இதே மாதிரி நினச்சிப்பாங்களாம், ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபா சரிங்க நான் உங்களுக்கு வேறு கட்டி போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அந்த இதை அவுத்து விட்டுட்டு கார்த்திகைக்கு வேறு ஒரு கட்டு மாதிரி போட்டு விட்றாங்க. அந்த இடத்துல தீபா அதே மாதிரி அந்த கர்ச்சிப் எடுத்து வாஷ் பண்ணி அப்படியே ஆங்கரில் வந்து காய வச்சிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இந்த கர்ச்சிப் வந்து கொடுத்துருங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன். சரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி பரவாயில்ல பொசசிவ் ஆகிறாங்க. சரி ரைட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி நைட்டு வந்து ரம்யா வந்து தூங்காமல் அப்படியே வந்து கார்த்தி பற்றி யோசிச்சிட்டே இருக்காங்க. கெத்தா மாதம் வந்து டேபிளில் கை வச்சுட்டு கார்த்தி வந்து கேட்குறாங்க, மேடம் அந்த மிஷினில் வந்து எப்போதும் இது மாதிரி மிஷின்லாம் கனெக்ட் பண்ண முடியாது மேடம், பண்ணால் இது மாதிரி தான் ஆகுன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இப்போ கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றினது, இதெல்லாம் யோசித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இதுதான் காதலோங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா கார்த்தியை காதலிக்கிறதுக்கு ஒரு லீடு வந்து கிடச்சிருச்சு. அவங்களுக்கு அந்த இடத்துல வேலிடான பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு போல இருக்குது. இதை நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த காலையில் பொழுது வந்து விடியிறப்ப நம்ம அபிராமி அம்மாவும் தீபாவும் அப்படியே போயிட்டுருக்காங்க. வேகமாக வந்துக்கிட்டு இருந்த ரம்யா கார் வந்து சேத்துல வந்து ஏறி இறங்கினால அம்புட்டு சேரும் நம்ம அபிராமி அம்மா புடவையில் அப்படியே பட்டுறது போல இருக்குது. உடனே கடுப்பாய் கார் கண்ணாடி வந்து உடச்சிட்றாங்க. உன்னை காரை வந்து நிப்பாட்டுறாங்க. ஏய் நான் யார் தெரியுமா, என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நீ யார் எவனா வேணான்னு இருந்துக்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. கார் கண்ணாடியை போய் உடைக்கிற. ஆமாண்டி, உனக்கு காரு பெருசாக இருக்கலாம், எனக்கு எங்கள் அத்தை தான் பெருசு, அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஏய் நான் எவ்வளோ பெரிய தொழிலதிபர் தெரியுமா, நீ யாராக வேணான்னு இருந்துக்க. இப்படி தான் கார் வந்து முன்ன பின்ன வந்து வேகமாக வந்து ஓட்டுவியா? சேர் இருக்குன்னு தெரியுது, பக்கத்தில் 2 பேர் போகிறாங்கன்னா நீ கார் ஓட்டலனாலும் உன் டிரைவர் வந்து காரை வந்து பார்த்து தான் ஓட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபா நடுவில் வேற தீபாவோட பேர் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. என்னது தீபாவா? எந்த ஒரு தீபா? காஞ்சிபுரம் தீபா. ஏய் லூஸு, நான் உன்னோட அம்முடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, பக்கத்து வீட்டில் இருந்தியே. அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் உன்னை நான் பார்க்கவே இல்லையே. அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டில் வந்து படித்தேன். அதுக்கப்புறமேட்டு பிஸ்னஸ் அது இதுன்னு டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும், அதான் டைம் கூட இல்லை. பரவாயில்லாமோ, ரொம்ப சூப்பர்னு 2 பேர் சிச்சமுமா பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு வேறு டைம் ஆகிடுச்சு, மேனேஜர் வேறு அடிக்கடி கால் பண்ணுறாங்க. என்னால் வந்து சாவகாசமாக வந்து நின்று பேசலாம் முடியாது. இந்தா என்னோடய விசிட்டிங் கார்டு, வீட்டு அட்ரஸ்ஸு, இது எல்லாமே இதில் இருக்குது, பார்த்துக்க. நீ கண்டிப்பாக வரணும் சாயங்காலமே. வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. என்ன அந்த பொண்ணுக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்தேன், அவள் எங்களோட பக்கத்து வீட்டோட பொண்ணா? என் ஃப்ரெண்டு தான், சின்ன வயசில் பார்த்தது, இப்போ தான் மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப வீட்டுக்கு வர சொல்லி கேட்டா, தாராளமாக போயிட்டு வாம்மா, உனக்கு இல்லாத பெர்மிஷனா அப்படின்னு சொல்லி நம்ம அபிராமி அம்மா வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல கார்த்திகை பார்த்துக்கிட்டு ரொமான்டிக்காக வந்து போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரம்யா இதை வந்து மாணிக்க வந்து நோட் பண்ணிட்டாங்க. கதாநாயகனுக்கு மச்சம் இருக்கும் போல இருக்குது, இப்படி ஒரு செட்டில்மெண்ட்டான வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாணிக்கம். இதை வந்து ரம்யாவும் நோட் பண்ணல, நம்ம கார்த்தியும் நோட் பண்ணல. மாணிக்கம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. சரி சரி, அவனுக்கு அதிர்ஷ்டக்காரன், இவனை வச்சே நம்ம மேனேஜர் ஆகிட வேண்டியதாங்கிற மாதிரி மாணிக்கம் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து ரம்யா மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, நீ கூடிய சீக்கிரம் வந்து மிகப்பெரிய ஹீரோ ஆக போகிற, சுக்ரன் மட்டும் டாப்பில் இருந்தான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. தம்பி, அண்ணன் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் கேட்கணும். அந்த ஹீரோ யார் தெரியுமா? நீ தான். அந்த ஹீரோயின் யார் தெரியுமா? நம்ம ரம்யா மேடம் தான். என்ன சொல்கிறீங்க, 2 பேருக்குமா ஹீரோ ஹீரோயினா? தம்பி, எதுவுமே புரியாமல் இருந்தால் எப்படி தம்பி? அண்ணனோட வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸில் கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க தம்பி. நீ பயன்படுத்திப்ப, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்போ எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்குன்னே சொல்ல முடியாது, அந்த சந்தர்ப்பம் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். வந்ததை மிஸ் பண்ணக்கூடாது சரியா? ஏணிப்படியில் ஏறி டாப் மோஸ்ட் வந்து மேலே வந்துடணுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாணிக்கம் அப்போன்னு பார்த்த மேனேஜரும் நம்ம ரம்யாவும் வெளியில் வந்து போயிட்டாங்க போல இருக்கு. 2-3 ஃபாரின் கிளைண்ட்லாம் வந்து வந்திருக்காங்க. மாணிக்கத்துக்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த இடத்துல அவருக்கு ஒன்றும் புரியல போல இருக்குது. தம்பி கார்த்தி ஏதாவது சமாளிப்பா அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் தான் சீஃப் மெக்கானிக் இந்த கம்பெனியோட. ஓஎஸ் மிஷினரிஸ் பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்க வந்து கேட்டோன்னே எல்லாத்தையும் வந்து சைலண்ட்டாக வந்து கார்த்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க.
ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரம்யா, என்னடா அது இங்கிலீஷ்லாம் பேசி அசத்துறாப்புல, அப்போனா நல்லா படித்த பையனாக தான் இருப்பான் போல இருக்கே. கல்யாணம் பண்ணால் கூட ஃப்யூச்சரில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நம்ம கம்பெனியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கார்த்தியும் நானும் சேர்ந்தே வந்து உழைக்கலாம் போல இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இவனுக்கும் எனக்கும் செட் ஆகுமா இல்லையான்னு நினச்சோம். ஆனால் நல்லா படித்த பையனா, நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் உள்ள பையனாக இருக்கிறது பெரிய விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கிளைண்ட்டுக்கிட்ட அசால்ட்டாக பேசுகிறதெல்லாம் தனிப்பட்ட ஒரு விஷயந்தான். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி ரம்யா வந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சு இந்த மேடமுக்கு, இந்த மேடம் முழிக்கிற மொழியை பார்த்தா சரியில்லையே, எதுக்கு வந்து கார்த்தி வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு வேளை ஈகோ வந்துருச்சா, இவரெல்லாம் எப்படி இங்கிலீஷ் பேசலான்னு சொல்லிட்டு. அச்சச்சோ, கார்த்தியை வச்சு தான் இந்த கம்பெனியில் நம்ம சில பல விஷயம்லாம் சாதிச்சு காட்டணும். இந்த மேடமுக்கு நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் புரிய வைக்கணும். 8 மணி நேரம் வேலை பார்க்குறது முக்கியம் இல்லை, அந்த வேலை பார்க்குற எல்லாருக்கும் வந்து மதிப்பு மரியாதை தரணும்னு கார்த்தியை வச்சு தான் புரிய வைக்கணும்னு பார்த்தா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. கார்த்தி வேலை விட்டு தூக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்களா என்னமோங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி மேனேஜர் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயமே வந்து கார்த்தியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரம்யா வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2 ஃபாரின் கிளைண்ட்டையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ரம்யா இது மாதிரி அவங்க கம்பெனிக்கு என்னென்ன தேவை, எது தேவை, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க போல இருக்குது ரம்யா கம்பெனிக்கு. அதுக்காக தான் வந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பண்ணலாம், என்ன ரேஞ்சில் பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க போல இருக்குது. ரம்யா வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.